நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். கார்த்திகை மாதம், தமிழ் மாதம். இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17/11/2021 முதல் 15/12/2021 வரைக்கும் மொத்தம் 29 நாட்கள் உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாதம். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் மிதுன ராசி பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் அதாவது மிதுன ராசிக்கு எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். பாருங்கள், ராசியை குரு பகவான் பார்க்கிறார். கும்பத்துக்கு வந்த குரு பகவான் மிதுனத்தை பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஒன்றே போதும், 50% சக்ஸஸ் அடைய முடியும். மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு வேறு இருக்குது. இப்போ ராசியை குரு பார்த்தால் கோடி நன்மை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நிலை, எதை தொட்டாலும் அது சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பம் எப்படிங்க இருக்கும்? சண்டை சச்சரவாக தான் இருக்கும். குடும்பத்தை நடத்த சொன்னால் குஸ்தி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கணவன் மனைவி விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னு சொன்னால் வெளியார் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆகிடும். அதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. வெளியார் நீங்களே உங்களுக்குள்ளே பேசி தீர்வுக்கு வந்துடுங்க. ஆனால் வெளியார்களை கொண்டு வராதிங்க. வெளிநபர்களுக்கு நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க. அது சரியில்லாத ஒரு செயல். 2ஆம் வாக்கு ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்கள் வாக்கு பல இடங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், முதல்ல தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் நாசுக்காக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை தானாக வெடித்து போதாகாரமாக வரும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யாதீங்க. பணம் பல வகையில் வரும் நிச்சயமாக. ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுத்த பணம் வசூலாகாது. அதுதான். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் தொலைத்தொடர்புத்துறை, அதாவது தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர பாவம், முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி பெறும். இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், மற்ற டைரக்டர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. போட்டி பந்தயங்கள்னு வந்தால் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அதுலேயும் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறையில் ஆர்வம் மிக்கவர்கள் கண்டிப்பாக கலந்துனீங்கன்னா நீங்கள் நல்லா வின் பண்ணி உங்களை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார்னு சொன்னால்
அது முதல் 18 நாள் அங்கே தான் 6ஆம் இடத்துல இருக்கார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் எங்கே 9 நாள் வந்துடுறார். இருந்த போதிலும் முதல் 18 நாள் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலகட்டமே. உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் 20 நாள் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். 5ல் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கிறார் சொன்னால் பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல சந்தோஷமாக அவங்க தேர்ச்சி அடைஞ்சு அவங்க மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடம். அதான் 6ஆம் இடத்துல தான் நம்ம சொல்லிட்டோம், உங்கள் தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ல் போய் அமர்ந்திருக்கிறார். அந்த முதல் பார்த்திங்கன்னா அந்த முதல் 18-20 நாள் சூரியன் ஸ்தான பலம் கிடையாது. அப்போது கொஞ்சம் அரசு ஊழியர்கள், தந்தை இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம். அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை வரும். தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம். சமூகத்தில் பேர் புகழ் கிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் அங்கே வந்துடுறார். அங்கே வரும் பொழுது கடைசி 9 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் அங்கே ஆட்சி பலத்தோடு இருப்பதால் சூரியனுக்கு ஸ்தான பலம் ஏற்பட்டு அவருக்கும் நல்ல நிலை ஏற்படுவதால் எந்த பிரச்சனையும் அமையாது. முதல் 20 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே 11 நாள் இருக்கிறார். 5 சுக்கிரன் அங்கே 19 நாள் இருக்கார் தனுசுவில். அப்புறம் இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 5 7ல் போய் 19 நாள் இருக்கார். உங்கள் ராசிநாதனும் இருக்கிறார். அப்போது என்ன அப்படின்னாக்கா காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றி சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அகன்று சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி புரிவீங்க. ஏன்னா புதன் அங்கே இருக்கிறார். ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ஆட்சி நிலையில் இருக்கிறார். வராக்கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் மேம்பாடு அடைந்து அவங்க எழுந்து உட்காந்து நடமாடக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து கம்பெனி பெரிய தொழிற்சாலை வரைக்கும் சிறப்பாக இதுவரைக்கும் வக்ர நிலையில் இருந்தார் சனி பகவான். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுபத்தன்மையில் இருக்கிறார். அப்போது ஃபேக்ட்ரி கம்பெனி இந்த சின்ன சின்ன இரும்பை பயன்படுத்தக்கூடிய கம்பெனிகள் அத்தனையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நல்ல சம்பாத்தியம், அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த நிலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது 9ல் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பாக்கிய நிறைவு 7க்குடையவன் அவர் 9ல் இருக்கார். மனைவி வழியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ பொருளாதாரமோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம்.
அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பொருளாதார ஏற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு யோகமாக செயல்படுவார்கள், சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் அதிகமாக மெனக்கடணும்னு ஒரு விதி. மேனாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளவும், உங்கள் வேலையை காப்பாற்றி கொள்ளவும் நீங்கள் மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ இல்லை நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இருக்காது. மொத்தத்தில் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். இது குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். இது மாபெரும் 20 நாள் அங்கிருந்து பார்க்குறார். அப்போது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12இல் ராகு இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 12ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அயன சயன போகும். அந்த இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இருந்த போதிலும் ராகு பகவான் 12இல் இருப்பதால் உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை என்று அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான நிலை. அதுவும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை இழந்தவர்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். வேலையில் இருக்கிறவங்க மேன்மையை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் தேதி 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. யோக பாக்கியங்களை பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். ஆன்மீகத்தில் ஒரு சிலர் ஈடுபட்டு அதிகமாக நீங்கள் தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், ஐயப்பனை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.